ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் பெருமையாகவும் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நாம் வீட்டு மாடியில் இருக்கிற சின்டெக்ஸ் டேங்கில் தண்ணி குடிக்கிறதுக்கு மோட்டார் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சோழ மன்னர்கள் இது எதுவுமே இல்லாமல் தண்ணீரை மேல் நோக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? எனக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அதிசயத்தை நம்ம தொல்லியல் துறை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கே இருக்குதுன்னா வேற எங்கேயும் இல்லை, நம்ம சிதம்பரம் நடராஜன் கோவிலில் தான். நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவில் பல சோழ மன்னர்களால் பல்வேறு திருப்பணிகள் நடந்த கோவில். சிதம்பரம் நடராஜர் கோவில் 51 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கோவில். கோவில் உள்ளே விழுகிற மழைநீரை கோவில் வடக்கு பக்கம் உள்ள யானைக்கால் மண்டபம் அருகே தொடங்கும் நிலவர கால்வாய் மூலம் கொண்டு போய் திருப்பார்கடல் மற்றும் தில்லைக்காளி கோவில் முன்பாக உள்ள சிவப்பிரிய குளத்தில் இணைக்கிறது போல வடிவமைச்சிருக்காங்க. இந்த கால்வாயின் நீளம் 2200 மீட்டர். அது மட்டும் இல்ல, 65 சென்டிமீட்டர் அகலமும் 77 சென்டிமீட்டர் ஆழமும் கொண்டது. இதன் மேல் பகுதி முழுக்க செங்கலால் கட்டப்பட்டிருக்கு. சில இடங்களில் மரப்பலகையால் மூடப்பட்டிருக்கு. இது எதுக்குன்னா, கால்வாயில் ஏதாச்சும் அடைப்பு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணதாங்க. நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கிற இடத்துல இருந்து இந்த சிவப்பிரிய குளம் இருக்கிற இடம் ரொம்பவே மேடான இடம். இவ்வளவு மேடான இடத்துக்கு இவ்வளவு அழகா நாம முன்னோர்கள் தண்ணீர் கொண்டு போயிருக்காங்க. இந்த கட்டுமானத்தின் காலம் 11ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் எந்த டெக்னாலஜியுமே இல்லாமல் தண்ணீரை கீழே இருந்து மேல் நோக்கி கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கும் போது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க, எனக்கும் வாங்க இன்னும் நம்ம இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நாம் இருக்கிற தரைக்கு கீழே ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி இருக்கிறதா நினச்சிக்கோங்க. மழை பெஞ்சு தண்ணீர் வேகமாக அந்த தொட்டி நிரம்புதுங்க. நிரம்புனா தண்ணீர் வெளியே வர ஆரம்பிக்கும் தானே. அப்படி வெளியே வர பாதையை ரொம்பவே குறுகலாக வச்சுருக்காங்க. இதனால் அதிகப்படியான தண்ணீர் குறுகலான பாதையில் வரதுனால அது அதிக அழுத்தமாக வரும். அப்படி கொஞ்ச தூரம் வந்து மறுபடியும் ஒரு பெரிய தொட்டியில் நிரம்ப வச்சு மறுபடியும் சிறிய குறுகலான பாதை வழியாக வர வச்சு இப்படியே மாற்றி 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 கொண்டு போய் சுமார் 2200 மீட்டர் தூரம் உள்ள சிவப்பிரிய குளத்தில் சேர்த்துருக்காங்கங்க. இப்படி தான் நம்ம முன்னோர்கள் மழை நீரை சேமித்து சேர்த்துருக்காங்க.